ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்பி. இன்னைக்கு கோட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தோம்னா முயற்சி திரிவினையாக்கும். ஸோ அதனால் ரெகுலராக முயற்சி பண்ணிங்க. கண்டிப்பாக நம்மளோட முயற்சி ஒரு நாள் வெற்றியை நமக்கு தேடித்தரும். நம்ம உதாரணத்துக்கு அது சிகரத்தை அடைந்தால் மட்டும்தான் அது வெற்றி அப்படிங்கிறது கணக்கில் வராது. இன்னைய டேவில் நம்ம நினச்சதை சாதிக்க முடிஞ்சால் அது கூட ஒரு வெற்றி தான். சரிங்களா? ஸோ அதனால் ரெகுலராக நம்ம வெற்றியினுடைய பாதையில் பயணிக்கலாம். இந்த வீடியோவோட மோஸ்ட்லி நமக்கு 6ஆம் வகுப்பில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம 7ஆம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் 10 நிமிஷம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெகுலராக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அங்கே இன்றைக்கி திருக்குறளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். பகை, ஈகை, வறுமை, கொடுமை. ஆன்சர் ஈகை. கொஸ்டின் நம்பர் 2. பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். மகிழ்வை, செல்வத்தை, துன்பத்தை, பகையை. ஆன்சர் துன்பத்தை. கொஸ்டின் நம்பர் 3. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மகிழ்ச்சி, மன்னிப்பு, துணிவு, குற்றம். ஆன்சர் குற்றம். அடுத்தது ஆசிய ஜோதி. ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். இயற்பெயர் தேசிய விநாயகனார். பெற்றோர் தந்தை சிவதானு, தாய் ஆதிலட்சுமி. பிறப்பு 1876 ஆகஸ்ட் 27ஆம் நாள், கன்னியாகுமரி மாவட்டம், தேரூர். சிறப்பு பெயர் கவிமணி. 1940 அவர் கிடச்சிருக்கு. படைப்புகள் மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள், வளிமான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர் கய்யாம். ஸோ இவ்வளவு நூல்களை அவர் எழுதியிருக்காரு. இவருடைய பணின்னு பார்த்தோம்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். கல்லூரி பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. இறப்பு 26/9/1954ஆம் ஆண்டு இறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 76வது வயசில் அவர் இறந்திருக்காரு. அது 876 பிறந்திருக்காரு, 954 இறந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் 76 வயசு. ஓகே. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. சொல்லும் பொருளும் பார்ப்போம். அஞ்சினர் பயந்தனர், வீழும் விழும், பார் உலகம், முற்றும் முழுவதும், கும்பி வயிறு, கருணை இரக்கம், ஆகாது முடியாது, நீள் நிலம் பரந்த உலகம், மாரி மலை, பூதலம் பூமி. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக. கொஸ்டின் நம்பர் 1. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஜீவஜோதி, ஆசிய ஜோதி, நவஜோதி, ஜீவன் ஜோதி. ஆன்சர் ஆசிய ஜோதி. கொஸ்டின் நம்பர் 2. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், உயிர்களை துன்புறுத்துபவர், தம்மை மட்டும் காத்து கொள்பவர், தம் குடும்பத்தையே எண்ணி வாழ்பவர். ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். கொஸ்டின் நம்பர் 3. ஒருவர் செய்யக்கூடாதது. நல்வினை, தீவினை, பிறவினை, தன்வினை. ஆன்சர் தீவினை. கொஸ்டின் நம்பர் 4. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எளிது ப்ளஸ் தாகும், எளிது ப்ளஸ் தாகும், எளிது ப்ளஸ் ஆகும், எளிதா ப்ளஸ் ஆகும். ஆன்சர் எளிது ப்ளஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 5. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாலை ப்ளஸ் எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம், பா ப்ளஸ் எல்லாம். ஆன்சர் பாலை ப்ளஸ் எல்லாம். கொஸ்டின் நம்பர் 6. இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இன் ப்ளஸ் உயிர், இன் உயிர், இனிய உயிர், இன்னுயிர், இனிமை உயிர். ஆன்சர் இன்னுயிர். கொஸ்டின் நம்பர் 7. மலை ப்ளஸ் எலாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்.
மழை எல்லாம் மழை எல்லாம் மழை எல்லாம் மழை எல்லாம். ஆன்சர் மழை எல்லாம். கூடுதல் வினாக்கள். தலை சிறந்த பண்புகளுள் ஒன்று. ஆன்சர் இரக்கம். உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்களுள் ஒருவர். உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர்களுள் ஒருவர். ஆன்சர் புத்தர். கொஸ்டின் நம்பர் 3. அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர். ஆன்சர் புத்தர் பிரான். கொஸ்டின் நம்பர் 4. டேஸ் மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. ஆன்சர் பிம்பிசாரர். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 5. வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் டேஸ். ஆன்சர் புத்தர். வலியால் துடித்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து சென்றவர் புத்தர். கொஸ்டின் நம்பர் 6. புத்தர் நாடெங்கும் டேஸ் தடுத்து நிறுத்தினார். ஆன்சர் உயிர்கொலையை. புத்தர் நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். கொஸ்டின் நம்பர் 7. தேசிய விநாயகர் பெற்ற பட்டம். ஆன்சர் கவிமணி. தேசிய விநாயகர் பெற்ற பட்டம் கவிமணி. கொஸ்டின் நம்பர் 8. லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர். ஆன்சர் எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஏசியா எனும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு. கொஸ்டின் நம்பர் 9. ஆசிய ஜோதி டேஸ் எனும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆன்சர் லைட் ஆஃப் ஏசியா. ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தழுவி எழுதப்பட்டது. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. கொஸ்டின் நம்பர் 11. லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர். ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். ஓகே, அடுத்தது மனிதநேயம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். மனித வாழ்க்கை, மனித உரிமை, மனிதநேயம், மனித உடைமை. ஆன்சர் மனிதநேயம். கொஸ்டின் நம்பர் 2. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். கோபம், வெறுப்பு, கவலை, அன்பு. ஆன்சர் அன்பு. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். கொஸ்டின் நம்பர் 3. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. பொருளாதாரம், இயற்பியல், மருத்துவம், அமைதி. ஆன்சர் அமைதி. கொஸ்டின் நம்பர் 4. கைலாஷ் சத்யாத்ரி தொடங்கிய இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை நேசிப்போம், குழந்தைகளை வளர்ப்போம், குழந்தைகள் உதவி மையம். ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்தது பொறுத்துக. வள்ளலார் நோயாளியிடம் அன்பு காட்டியவர். கைலாஷ் சத்யாத்ரி பசிப்பினி போக்கியவர். அன்னை தெரசா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். ஆன்சர்ஸ் பார்ப்போம். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யாத்ரி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். சரிங்களா, உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து கூடுதல் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பயிர்வாட தாம் வாடியவர். காந்தியடிகள், அன்னை தெரசா, வள்ளலார், அன்னி பெசன்ட். ஆன்சர் வள்ளலார். கொஸ்டின் நம்பர் 2. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்றவர். மலாலா, நெல்சன் மண்டேலா, வாங்கரி மத்தாய், கைலாஷ் சத்யாத்ரி. ஆன்சர் கைலாஷ் சத்யாத்ரி. மற்றவர் மனதில் வாழும் வாழ்வே வாழ்க்கை என்றவர். அன்னை தெரசா, கைலாஷ் சத்யாத்ரி, காந்தியடிகள், சர்ச்சில். ஆன்சர் அன்னை தெரசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு 6ஆம் வகுப்பான புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம 7ஆம் வகுப்புலேருந்து பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.